கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்ரீ பெல்ஜியம் சபையிலும் உங்கள் யாவரையும் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு சிறிய வார்த்தை பகுதிகளாக கடந்து செல்வோம். கூட நாங்கள் எடுத்து வாசித்துக் கொள்வோம். ரோமர் 8:28 நாங்கள் வாசி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்கின்ற வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதால் அவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு சகலரும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாள் சுபித்திருந்தால் ஒரு சுபித்துக் கொள்கிறேன். தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளில கர்த்தாவே இந்த வார்த்தை கூடாக நீங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக. தகப்பனே எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுபிக்கிறோம். நல்லது. ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நான் இதோடு கூட நான் 3ஆம் தரமாக இந்த சபையிலே பிரசங்கிக்கிறேன். 2005ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனும் என்னுடைய தம்பியும் ஒரே மாசத்துல 20 நாட்கள் வித்தியாசத்துல மரித்த போது தேவன் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை தான். இதைத்தான் எனக்கு கொடுத்தார். அதன் பிற்பதாக நான் 2வது முறையாக பிரசங்கம் பண்ணினது 2024ஆம் ஆண்டு என்னுடைய 15 வயசு சாமுவேல் நித்திரை அடைந்த போது அதன் முதல் பிரசங்கமாக அதையே தான் நான் கேட்கலாம். இப்பொழுதும் கூட நான் இந்த வார்த்தையை தான் கொடுக்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் சென்ற நாட்களில் 2 மாதமாக எனக்கு வார்த்தை நான் தான் மெசேஜ் போடுறேன்னா, ஆனால் 2 மாதமாக நான் மெசேஜ் போடலை. ஃபஸ்ட்டு எனக்கு முதல் மாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் எனக்கு மேலே சமாதானம் இல்லை, இதனால் நான் மெசேஜ் கொடுக்கல. 2வது முறையாக மார்க்கஸுடைய இழப்பு நிமித்தம் அந்த மாதம் மற்ற எல்லாரும் கேட்டு நீங்கள் செய்யுங்களான்னு போட்டேன். இப்பொழுது மீண்டுமாக இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த 3ஆம் தரமாக இந்த இடத்துல கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக ஒருவரோடும் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அதோடு சேர்த்து வாசித்துக் கொள்வோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு இவனாகினும் சாவாகினும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். இந்த நாளிலும் கூட நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த வேளையில் பார்க்குறோம். அதான் நான் சொன்னபடி நாங்கள் இந்த மாதங்களுக்காக நாங்கள் கடந்து போன காரியம், எங்களுடைய சபையிலே 3 மரணங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். முதலாவது மரணம் சாமுவேலுடைய மரணத்தை
கிறிஸ்துவுக்குள்ள நித்திரையை நாங்கள் சந்தித்தோம். அதிலே நாங்கள் பார்த்தபோது அங்கே ஒரு 15 வயசு, அவர் வாலிபர் என்று சொல்ல முடியாத ஒரு கிண்ட் என்று சொல்லலாம். ஏனென்றா 18 வயசு என்று சொன்னால் ஒரு வாலிபன் என்று சொல்லலாம். இது ஒரு பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, பிள்ளையாண்டான் என்று சொல்லக்கூடியபடி அந்த மகன் இந்த இடத்திலே, இந்த சபையிலே நாங்கள் எத்தனையோ காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதாவது எப்படின்னு சொன்னால், பிறந்த நாட்களை பார்த்துருக்கிறோம், ஞானஸ்தான நாட்களை பார்த்துருக்கிறோம், திருமண நாட்களை பார்த்துருக்கிறோம், திருமண 25 வருஷ திருமண அனிவர்சரிகளை பார்த்துருக்கிறோம். எத்தனையோ காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். சந்தோஷமான காரியம். ஃபர்ஸ்டாக இந்த சபையில வளர்ந்து, இந்த சபையில பிறந்து ஒப்பு கொடுக்கப்பட்டு அதே பிள்ளையை முதலாவதாக நாங்கள் விதைக்கும் போது அந்த ஒரு முதலாவது விதையை நாம் பார்க்குறோம். ஓகே, அந்த மகனுக்கு சில குறைபாடுகள் இருந்தது. ஆனாலும் கூட தேவன் எங்கள் மூலம் அந்த கிட்டத்தட்ட 3 வருஷங்களாக அவருடைய செயற்பாடுகள் அநேகருக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. அதற்காக தேவனுக்குள்ளே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஏனென்றால் தேவன் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இதுதான் உண்மை. காரணம் என்ன சொன்னால், நாங்கள் பார்க்குறோம் அந்த அங்கே இந்தியாவில் போய் ஊழியம் செய்கிற அந்த சிஸ்டரை நாங்கள் அன்னை தெரேசாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல வசதியாக நல்ல வடிவாக இருந்திருக்க முடியும். மசடோனியா அந்த இடங்களில் அவர்கள் வடிவாக இருந்திருக்க முடியும். எல்லாவற்றையும் விட்டு போய், உங்களுக்கு தெரியும் கல்கத்தாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்கள் காரி துப்பி கூட அப்படியான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதினூடாக நான் அந்த இடத்துல பேசும்போது நான் சொன்ன காரியம், இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் பேர் சிந்தையுள்ளவன் பாக்கியவன். அதற்காக அந்த தேவன் அப்படியான காரியங்கள் எத்தனையோ பேர் சிறுமையோடு இந்த இடத்துல வருவார்கள், நொறுக்கப்பட்டு வருவார்கள், எத்தனையோ போராட்டங்களோட வருவார்கள். அவர்களை நாங்கள் எப்படி ரீட் பண்றோம் என்றதுக்கு ஒரு காரியமாக பார்த்தோம். 2வது நாங்கள் பார்த்தோம் இந்த கிருபை அம்மா. இந்த கிருபை அம்மா என்று சொல்லப்படுகிற அந்த அம்மா இந்த இடத்துல தான் அந்த பெயர் வச்சது பாஸ்டர் நிஜம் பாஸ்டர் தான் வச்சது. அது ஒரு தீர்க்க தரிசன வசனம் அந்த பெயர். ஏன்னு சொன்னால், அவ 90 வயசுல நான் மரிப்பன் என்று சொன்னது போல அழகாக அங்கே அவருடைய அடக்க ஆராதனையிலே சொல்லப்பட்டது போல நிறைய காரியங்கள் எப்போ போனாலும் அந்த மேசையில் அந்த பைபிள் இருக்கும். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அப்படியான ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு நிறை வயசாகும். 90 வயசு ஒரு பெரிய வயசு. 90வது சங்கீதம் சொல்லுகிறார். அப்படியாக மோசஸ் சொல்லுகிறார். ஆக 90 வயசு அப்படியாக நான் அல்டர் ஸ்டாம்புக்கு போக மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், பிள்ளைகளோடு இருக்க மாட்டேன், நான் தேவனுக்குள்ளே இப்படியே இருப்பேன்னு சொல்லி அங்கே இன்னொன்றை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது 3வது நாங்கள் பார்க்குறோம். 22 வயசு ஒரு வாலிபனை நாங்கள் பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு தூணை போல எழும்பி வந்து நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வாலிபனூடாக இன்றைக்கு வாலிபர்களுடைய நாட்கள். ஆகவே அந்த மகனூடாக தேவன் பெரியவர்களுக்கும் குறிப்பாக வாலிபர்களும் எதை கூற விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே அங்கே இந்த 2வது வசனத்திலே 1 பிலிப்பியரில் 1வது அதிகாரம் 20-21 நாங்கள் பார்க்கும்போது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவாகினாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிழ்ப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஆமே. பாருங்கள், அந்த வசனத்திலே அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பவுல் சொல்லுகிறார், அதாவது நான் ஜீவனோடு இருந்தாலும் சரீரத்தினாலும் சரி, நான் எப்படியோ ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன், என் மரணத்தினால் ஆகிலும் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜீவனோடு இருந்தாலும், நாங்கள் மரணத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் என்று வேதம் தெளிவாக எனக்கு உங்களுக்கு சொல்லுது. அந்த பகுதியை அவர் அழகாக எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நான் மரித்தாலும் அங்கே நான் தேவனை நான் மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், ஏனென்றால் அங்கே
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்க வாசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகினாலையும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வடிவமைக்க போய் வாசிச்சீங்கன்னா தெரியும். அதாவது நான் நீங்களும் கடிதங்களாக எழுதப்பட்டிருக்கிறோம். கடிதங்களாக நிருபங்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களைத்தான் கிறிஸ்துவினுடைய நிருபமாக அடுத்தவர்கள் வாசிக்கிறார். நாங்கள் அழைக்கப்பட்டதனுடைய பெரியதான நோக்கம், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கடிதங்களாக நிருபங்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களைத்தான் மற்றவர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. எங்களோட பக்கத்தில் இருக்கிற அடுத்த சகோதரன் சகோதரி பார்த்து கொண்டிருக்காங்க. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி நடக்கிறோம், எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படி என்று சொல்லி. ஆகவே நாங்கள் அங்க அப்படியான காரியத்தை இந்த இடத்துல அங்கே கொரிந்தியருக்கு எழுதும் போது அங்கே பவுல் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை மேம்படுத்த இதை நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய நாங்கள் நிருபங்களாய் நானும் நீங்களும் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். தேவன் அதற்காகவே உங்களையும் என்னையும் ஒரு அழைத்திருக்கிறார். நானும் நீங்களும் ஒரு புத்தகத்தை போல, ஒரு நிருபத்தை போல, ஒரு கடிதத்தை போல மற்றவர்களால் வாசிக்கப்படும்படியாக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறது. அந்தபடி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இந்த மார்க்கோசுடைய காரியத்துல நான் பார்த்தேன். இந்த வாலிபன் 22 வயசு ஒரு வாலிபனுடைய அந்த எதுவும் தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களோட அந்த வீட்டுல, இந்த இடத்துல, இந்த சபையில் இருக்கிற அநேகரை காட்டிலும் நான் நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு கூடுதலாக அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், சிங்கள ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் அங்கே வாரது. இந்த சபையிலிருந்து கூடுதலாக அந்த வீட்டுக்குள்ள போனால் நான் என்று நான் நினைக்கிறேன். அது அப்படியாக நான் நினைத்துக் கொள்வேன். ஆனா அந்த நேரத்தில் நான் அந்த பிள்ளையினுடைய சில காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், அங்கே எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. கொஞ்சம் வசனங்கள் கூடத்தான், பரவாயில்ல வாசி. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். இதுல பாருங்கள், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்கள். நான் பார்த்த காரியம், 22 வயசு கொடியன். நான் அந்த வீட்டில் இருக்கும்போது அவன் கழுத்தை கட்டி, அப்பா அவன் கின்னஸுக்கு போவான். மன்னிக்கவனும் சகோதரன், இதனால என்ன கோபமா எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் எங்களுடைய பிதாக்கள் இவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய காரியம், அதாவது கர்த்தர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறார் என்றதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பார்க்கணும். அந்த இடத்துல அவன் கழுத்தை கட்டி, அப்ப நான் 9 மணிக்கு வரேன் அப்படின்னு போவான். ரொம்ப அழகா இருக்கு. நான் யோசிச்சேன், எந்த வாழ்க்கையில நான் சொல்றேன், நான் 22 வயசா இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவா, நாங்க எல்லாம் படுத்திருக்கக்குள்ள
வந்து அப்பா ரொம்ப இதுதான் ஸ்ட்ரிக்ட், ஆனா வெர்றாருண்டா அப்பர் வாராட்டான்னு தான் அம்மா சொல்லுவான். எல்லாம் நித்திர மாதிரி அவ்வளவு கும்மாளம் அடிச்சு 8 பிள்ளைகள் கும்மாளம் அடிச்சிருப்போம், பட்டாரன் படுத்து நித்திர போல இருக்கும். ஆனா நான் உடனே யோசிச்சேன், இவருடைய மகன் அந்த 22 வயசுல இந்த தகப்பனின் தாய் எவ்வளவாய் கனம் பண்ணுகிறான், எவ்வளவாய் ஒரு 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 தாய் தகப்பன் மாதிரி அல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவருடைய இது. ஏன்னா ஒரு முறை இவர் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல அநேக நேரங்களில் உதவி செய்தவர். ஒரு நாள் எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு. நான் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கேன். இவர் எனக்கு சொன்ன, நான் யாரையும் மகிமைப்படுத்தி சொல்லல, இந்த பிள்ளைகள் என்றால் வாலிப பிள்ளைகள் எங்களோட வாழ்க்கையில நான் கூட அதில் பார்த்து கவலைப்பட்டேன், நான் என்னுடைய பிள்ளையை இப்படி வளர்க்கலையே அப்படின்னு. அங்கே நான் பார்த்த காரியம் உண்டு. அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னா, நான் நீங்கள் நிறைய காரியங்களை படித்து வைத்திருக்கிறீர்கள் என்று. ஆனா நான் இந்த காரியத்தை பார்த்த போது நான் நினைத்தது என்னன்னு சொன்னா, நாங்க இவ்வளவுதையெல்லாம் உலகத்தையெல்லாம் படிச்சு சும்மா டிப்ளமான்னு வச்சிருந்தோம், ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களோட பிள்ளைகளை இந்த மாதிரி அன்பில் நாங்க வளர்க்கல. இன்னுமோ தெரியல, ஒருவேளை இது இன்னொன்று சிந்திச்சு பாருங்க. அவருக்கு சிறு வயசுல தகப்பன் இல்லை, அதனுடைய நல்ல ஒரு தகப்பனாக அந்த 3 பிள்ளைகளுக்கு என்னோட இந்த சபையில் இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், லெனின் பிரதருக்கு கிடைச்ச பிள்ளைகளை போல அது ஒரு வரப்பிரசாதம் சார். ஆகவே அந்த 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 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். முதலாவது இது 5வது கற்பனை. இந்த கற்பனை மீறக்கூடாது. ஏன்? உன் ஆயுசு நாட்கள் முன்னெடுத்துருவாங்க. ஆனால் அதுக்காக நான் எந்த ஒரு நியாய தீர்ப்பையும் சொல்லவில்லை, தயவு செய்து அப்படி எடுத்துடாதீங்க. ஆனா தேவன் அது எதற்காக கொண்டு போனா அது எனக்கு தெரியாது. நான் அவருக்கே சொல்லியிருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்காது. என்ன எனக்கு நிறைய பேர் சொன்னது எல்லாம் நொந்ததுதான், தேவன் சொன்னது மட்டும்தான் எனக்கு சமாதானமா இருந்தது. ஆகவே தேவன் ஏதாவது சொன்னா எடுத்துக்கொள்ளுங்க, நான் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கொள்ளாங்க. ஆகவே நான் என்ன பார்க்கிறேன்டா, வாலிப பிள்ளைகளே, அத பெற்றோர்களே, அதுதான் 4வது மாறிச்சு. நான் ஏண்டா பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை கத்தரிக்கிற சிக்ஷையிலே வளருங்கள், அவர்களை கோபப்படுத்தாமல் அன்பாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாகவும் அவருடைய சிக்ஷையாகவும் அவருடைய போதனையாகவும் இந்த வேதத்திலே எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிற நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படி கணவர் தகப்பன்மார் வளர்க்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய இதுல, நான் ஊர்ல இருந்த எங்க அப்பா கட்டி போட்டு அடிச்ச மாதிரி நான் இங்க ஒவ்வொரு பிரம்பு வச்சுதான் எல்லா பிள்ளைகளும் 3 பிள்ளைகளுக்கும் பிரம்பு வச்சுதான் நான் வளர்த்திருக்கேன். சோதரம். ஆனாலும் அங்கே இதைத்தான் நான் பார்த்தேன். ஆகவே அந்த மகன் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அதே நிருபங்களாக சொல்லி போற காரியம், உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே நாங்க பார்க்கிறோம். அடுத்தது 2வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே பாருங்க இன்னொன்று நாங்க பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமே. பாருங்க, அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த மார்க்கஸை குறித்து நாங்கள் தகப்பனே சொல்லியிருந்தோம். வீட்டில எந்த ஒரு தாய் தகப்பனுக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு வந்தா கூட, அல்லாட்டி வீட்டில் முரண்பாடு வந்தா கூட, இந்த வாலிபன் உடனடியாக நீங்கள் பேசாமல் இருங்கள், நீங்கள் பேசாருங்கள், சமாதானம் பண்ணுவதை நீங்கள் அவருடைய அந்த இறந்த நாளிலேயே கூட அவர் அதை நேரடியாகவே சொல்லியிருந்தார். நான் நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஆகவே அந்த வாலிபர்கள் அவனை குறித்து சொன்ன அந்த படித்த வாலிபர்கள் கூட எப்பவுமே எல்லாரோடையுமே அந்த சமாதானத்தை பண்ணுகிற ஒரு மகனாக இந்த வார்த்தைக்கு அந்த மகன் இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறவனாக சொந்த வீட்டில ஃபர்ஸ்ட் தொடங்குது. சோதரம் நாங்க மிச்சம் பார்க்க போறோம். அப்ப இந்த வார்த்தைக்கு 22 வயசு வாலிபன், 22 வயசு வாலிபன், ஒரு 50-60 வயசு வாலிபனுக்கு, 30 வயசு 40 வயசு வாலிபனுக்கு இன்னமும் பக்குவம் இல்லாத ஆட்களை நீங்க சந்திக்க முடியும். ஒரு வாலிபன் படிச்சு கொண்டிருக்கிறான். இந்த என்ஜாய் பண்ண வேண்டிய இந்த கால காரியங்கள் பாருங்கள் இப்படியாக நடந்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதே போல நாங்கள் அடுத்தது பார்ப்போம். பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள்
எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மகன் எப்பொழுதும் ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அதுல சாட்சி சொன்ன படிகள்ல ஒரு படியில் சொன்னா, நான் எப்பவுமே அவன் சந்தோஷமாயிருப்பான், எங்களை சந்தோஷப்படுத்துவான். நான் இவனோட ஃப்ரெண்ட்ஸான நாள்ல இருந்து அவன் படிக்கிற படியனோ அல்லாட்டி அவன் ஜிம் படியனோ எனக்கு தெரியாது. ஒரு படியின் சாட்சி சொல்லும் போது அல்ல சொன்னான், எனக்கு இவனை தெரிந்த நாள்ல இருந்து இன்றைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். அவன் வடிவா சொன்னான், எப்பவுமே எங்களோட எல்லாரோட எங்களோட குரூப்போட எப்பவுமே சிரிச்சு கதைச்சு சந்தோஷமா இருக்கும். யாரால சந்தோஷமா மற்றவர்களை சந்தோஷமா வைக்க முடியும்னு சொன்னா, எவன் ஒருத்தனுக்குள்ளே சந்தோஷம் இருக்குதோ அவன் தான் மற்றவனை சந்தோஷமா இருக்க முடியும், சந்தோஷமா வச்சிருக்க முடியும். ஆகவே அந்த கிறிஸ்துவுடைய சந்தோஷம் இந்த வாலிப பையன் மேலே அங்க இருந்திருக்கு. அந்த வசனத்துக்கு அவன் உண்மை உள்ளவனா இருந்திருக்கான். பாருங்க, மற்றவர்கள் சந்தோஷம் பாருங்க. அதான் பாஸ்டரே சொன்னார், ஒரு உலகத்து படியன், அதாவது அவன் ரட்சிக்கப்பட்டவன் அது இல்லை, அதாவது வேற்று மொழிக்காரன். நாங்கள் சொல்றது வேற, இன்னொருத்தன் சொல்றான், இந்த கொடியனோட இருந்த நாளெல்லாம் நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படி என்று பாருங்க. ஆகவே இந்த வசனத்துக்கு இந்த மகன் அப்படியாக நடந்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு வசனத்தை, ஒரு 2-3 வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 5:39 44 வரைக்கும் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். 39. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். பாருங்கள், இந்த வசனத்தின் படிக்கு அங்கே மேலாடையை கேட்டா உள்ளாடையை கொடு, ஒரு மேல் நடக்க கேட்டா அவனிடத்துல கேட்கிறவனுக்கு முகம் கோணாதே. இந்த வசனத்தை அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தான். அவரே சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். பிச்சை கேட்ட ஒரு பிச்சைக்காரனுக்கு பேசத்துக்கு கொடுத்திருக்கிறான், அந்த பேசத்துக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருக்கான். அவன் அடிச்சு முழுக்களையும் பறிச்சு போட்டு இவனை விட்டுட்டான். இவன் ஒரு ஜிம்முக்கு போறோம், இங்க ஏண்டா டீ குடிக்கல என்று கேட்டா அவன் சொல்லுவான், நான் தனிப்பால் நான் வீட்டை குடிக்கணும்னா எனக்கு இந்த சாயம் போட்ட கோப்பி போட்ட பால் வேண்டாம்னு எங்களுக்கு சொல்லுவான். அந்த மாதிரி புரோட்டீன் வேண்டி ஜிம் போய் அடிச்சானுன்னா அவ்வளவு பேருக்கு அடிச்சு போட்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் அடிக்கல. அல்லாட்டி சட்டப்படி பொலிசுக்கு போயிருக்கான். நான்டா சட்டப்படி பொலிசுக்காக அடிச்சு இந்த இதெல்லாம் தான் பாருங்கன்னு சொல்லியிருக்கான். அதுவும் இல்லை, பேசாம போய் தகப்பன்னு சொல்லியிருக்கான், அப்பா ஏன் இப்படி செய்யறாங்க சோதரன். ஆகவே இந்த வார்த்தைக்கு இந்த பையன் உண்மையா இருந்திருக்கான். தன்னிடத்துல கெப்பாசிட்டி இருந்தது, தன்னுடைய பெலம் இருந்தது, தன்னுடைய எல்லாம் இருந்திருக்கு. ஒரு காட்டி இருக்கலாம் இந்த ஜிம்மில் தூக்கினதெல்லாம். ஆனா அவன் செய்யல. யோசிச்சு அப்படி இல்லாட்டி போன் அடிச்சு கூப்பிட்டு இருக்கலாம். அவனோட குரூப் அப்படியே வந்திருக்கு நிறைய படிய அன்றைக்கு நான் பார்த்தேன். அவனோட கதைச்சு கூட நான் பார்த்தேன். சோதரா அவன் அப்படியெல்லாம் செய்யல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படிதான் பார்க்கணும். அடுத்தது எசேக்கியேல் 3:18 வாசிங்க.
எசேக்கியேல் 3:18. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியோ உன் கையிலே கேட்பேன். ஆமென். பாருங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மேல விழுந்த கடமை, அதாவது துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களை கர்த்தருடைய பாதையில நடத்த வேணும், ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல வேணும். அவர்கள் ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதது வேற காரியம். இந்த 22 வயசு படியன் உண்மையாகவே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அந்த படியனை கொண்டு வந்து ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டான். அவன் விகுதி ஓடுறது அவனுடைய காரியம். அது மட்டுமில்ல, அவன் ஒரு நாள் இரவு எங்களிடத்துல போன் பண்ணி கேட்டான். அவர்கள் இந்த ஸ்டேஜுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு சத்தியம் சொல்லியிருக்கான். என்ன கேட்டா, ஒரு ஆங்கில சபை, நான் இதுல இருக்கிற கார்டினோட்ஸ் 15 யூனிவர்ஸ் சர்ச், ஆரம்பத்தில் சபை இல்லாத காலத்தில் நான் போன சர்ச், எனக்கு தெரிஞ்ச அளவில் அது நல்ல சர்ச். அந்த சர்ச்சினுடைய அட்ரஸ் தான் அவனுக்கு கொடுத்தான். அப்படியாக எங்கேயாவது அந்த யாராவது எங்கேயாவது ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக ஓட வேணும் என்று சொல்லி இந்த வாலிப வயசுல ஓடின பையன் இந்த பையன். ஸ்தோத்திரம். அங்க பாக்குறோம். இன்னொரு காரியத்தை நாங்க பார்ப்போம். எரேமியா 48:10. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த வாலிபன் கர்த்தருடைய வேலையை ஒரு நாளும் எனக்கு அசதியா செய்துகிறதில்லை. உண்மையாகவே நான் மற்ற பிள்ளைகளிடத்துல போகும்போது ஒரு தயக்கத்தோட போவேன், அல்லாட்டி அவன் அம்மா அப்பா மூலமாகத்தான் போவேன். ஆனா இந்த பையனுக்கு எனக்கு ஒரு அவருக்கு அந்த தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லணும். குணா மாமா என்ன கேட்டாலும் நீ செய்யணும் என்று சொல்லி சொல்லுவான். எனக்கு போன் பண்ணி கேட்பான், எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு வந்தா காணுமா, ஓகே நான் இன்னைக்கு மிக்சர்ல நிக்கலாமா மாமா, அந்த பொங்கஸை குறிச்சு கேட்டு என் காருக்குள்ள அந்த பொங்கஸை கொண்டு நான் கொண்டு வை. அவன் கத்திரத்துக்குள்ள நித்திரை அடைய முன்பதாக நான் செய்து அவனை இப்போ வக்கன்ஸுக்கு போகும் முதல் நான் அவனுக்கு வாய்ஸ் போட்டு எனக்கு வாய்ஸ் போட்டுருக்கான். மாமா நன்றி என்று என்னோட இப்பவும் அந்த வாய்ஸ் அளிக்கல. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வாஞ்சியாக தேவனுக்கு எதையாவது செய்யணும். நான் எதையாவது செய்யறேன். நான் உண்மையாகத்தான் நான் எத்தனையோ பிள்ளைகளை இதை செய், அதை செய்யறியா, இதை செய்யறியா அப்படின்னு. ஆனா அவனாக என்னிடத்துல பல முறை உண்மையாகவே நான் அதான் யோசிக்கிறேன். நான் நேற்று கூட இந்த இடத்துல வந்து நாங்கள் கிளீன் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த பொடி இந்த பேரை சொல்லி நான் சொன்னேன், உண்மையாகவே அவர் இருந்தா வேலை இல்லைன்னா கண்டிப்பா வருவான். அது மட்டும் இல்லை, நான் சொல்லுவேன், இந்த மச்சானையும் கூட்டிட்டு வா, இந்த ரதீஷை கூட்டிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். ஆகவே இந்த அசதியா செய்யாமல் உற்சாகமாக வாலிப இதோட செய்த ஒரு மகன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்கள் பார்க்கிறோம். கடைசியா நான் இன்னொரு சாட்சி சொல்ல விரும்புறேன். நாங்க கடைசியாக எல்லாத்தையும் அந்த மண் மூடின பிற்பாடு, அந்த அடக்கம் செய்து மூடின பிற்பாடு இவர்களோட சேர்ந்து நானும், எனக்கு தெரியும் நான் மகன் பேதெல்லாம், அப்ப நாங்கள் முடிய விட்டு நாங்கள் போய் பார்த்தோம். அப்ப பார்த்த போது எங்களோட கண்களால பார்த்த ஒரு காரியம், அவனுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும், அவனுக்கு பல விதத்துல ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஃப்ரெண்ட்ஸ், இதில் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஆக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குற ஒரு பகுதி. ஏன்னா எப்பவுமே சிரிச்சு கொண்டிருப்பான். அப்ப அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி 15-20 பேர் அப்படி சுத்த வர நிக்கிறாங்க. என்னடா இவங்க சுத்த வர நிக்கிறாங்கன்னு சொல்லி தகப்பன் தாக்கி ஒரு ஆச்சரியம். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் இது பண்ணி அங்கதான் நிக்கிறாங்க. இவங்க அப்படியே நிக்கிறாங்க. நின்று ஒவ்வொருத்தனா சாட்சி சொல்ல வர்றான். ஒவ்வொருத்தனும் சொல்றான், அவன் அங்கே அவன் பூத உடல் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. மார்க்கஸ்
உன்னோட நடந்த நாட்களை இப்படித்தான் சொல்றான். நெதர்லாந்தில் சொல்றான், மறக்க முடியல, நீ எனக்கு செய்த உதவிக்கு நன்றி, மறக்க முடியல, இவன் இப்படி நடந்தான் அப்படி இருந்தா ஒரு சின்ன பாயிண்ட்ஸை சொல்லி எனக்கு மறக்க முடியாத சொல்லி அங்கே அந்த தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினான். அதில் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவன் இருந்தான். இப்போ அவங்கள்ட்ட அந்த ரெக்கார்டு இருக்கு. அவன் சொல்றான், இந்த இடத்துல அது முஸ்லீம் இருக்கு, கடவுள் இல்லையென்றவன் இருக்கு, கடவுளை ஏற்றுக்கொண்டவன் இருக்கு, கத்தோலிக்கன் இருக்குது, புரொட்டஸ்டாண்ட் இருக்கு, எங்கிட்ட அல்லுலியா இருக்குது, எத்தனையோ பேர் அப்படி சுத்துவர் இருக்காங்க. அவன் ஒரு அந்த ரட்சிக்கப்பட்டவன் சொல்றான், ஒன் ஹோட், ஒரே ஒரு கடவுள் தான். இந்த மார்க்கஸ் மூலமா நாங்க எல்லாரும் ஐக்கியப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் சகோதரனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு சகோதரன் சொன்னார், உங்களை எல்லாருலையும் என்னுடைய மகனை பார்க்கிறேன், நீங்க மார்க்கஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சத்தியம் சொல்லக்கூட அந்த மகன் அந்த வழியை திறந்து போனதை நான் அதில் பார்த்தேன். தேவன் நாமம் மகிமைப்பட்டுச்சு. ஏன்னு சொன்னா அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா சரி, அங்கே நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிப்பேன். இந்த சாமுவேல் மரித்த போது அது எப்படியோ இழப்பு தான். அது என்னதான் இருந்தாலும் அவங்க சாகும் வரைக்கும் எங்களுக்கு இன்றைக்கும் எங்களோட பிள்ளைங்க இழப்பு எங்களால் மறக்க முடியலை. அவங்களோட அது அப்படித்தான் இருக்கு. நான் சொன்னேன், அண்ணன் ஒண்ணுமே செய்யலாம், நீ கட்டடத்தில் போய் அவனை பார்க்கும் வரைக்கும் ஒன்றும் செய்யலாம். ஸ்தோத்திரம். இதுதான் பாதை, நடக்க வேண்டியா சிலுவை தூக்கிட்டு. நாங்கள் அதுவும் என்னுடைய 2வது மகள் பல கோணத்தில் கேட்டான். ஏன் சென்ற கடைசியா கூட மார்க்கஸ் அப்பா கேட்ட கேள்வி, இப்படி ஒரு பெரிய இழப்பை நான் இழக்கணுமா? விட இல்லை. அதே போல என்னுடைய மகள் கேட்டான், அப்பா ஏன் சாமுவேல் என்ன பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா தேவன் நிச்சயமாகவே ஒரு காரியத்தை அவர் சொன்னார். என்னன்னா, மகளுக்கு ஒரு வார்த்தையூடாக கொடுத்தார். அந்த வார்த்தையை பாருங்கள், ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. ஆமென். பாருங்கள், தீங்கு நாள் வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இதே வசனத்தை சுவிஸில் இருந்து நான் சுவிஸில் இருக்கும்போது எங்களை நடத்தின பாஸ்டர் நடா எனக்கு எடுத்து சொன்னார். மகள் காலையில வந்து எனக்கு சொல்றான், அப்பா கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு காண்பிக்கிறான். உடனே எடுத்து வாசிச்சு பார்த்தா அதே வசனம், பிரியமானவர்களே, தீங்கினால இத மார்க்கஸ் அப்பா அங்க சொன்னார். தம்பி அழுதும்போது சொன்னார், அவருக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கு தெரியாது, தம்பி இது பொல்லாத உலகம், ஆண்டவன் என்னோட நேசிச்சுட்டார், நீ சொந்த அப்பாட்ட போயிட்ட, நான் வாடகை தரப்பேன், இந்த தீங்குகளை நீ அனுபவிக்காம அவர் உன்னை எடுத்துட்டார். இந்த பைத வசனம் அதைத்தான் சொல்கிறது. தீங்கு வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அது மட்டும் இல்ல, எங்களோட மகள் ஒரு சொற்பனம் கண்டார். அந்த சொற்பனத்தை நான் ஒரு இந்திய வீடியோ ஒன்று இல்லை, இந்தியா பாசஸ் மேல எடுத்த வீடியோ ஒன்று இல்லை, நான் அதை பார்த்தேன். அது எப்படி என்று சொன்னா, ஒரு பூங்கா, அதுல வண்ணத்து பூச்சி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு, அதுல எங்களுடைய மகன் ஓடி விளையாடுறது போல. அதே பகுதியை அங்க பரலோகம் பாதாளம் என்று சொல்லி ஒரு கசட் வீடியோ, ஒரு சிடி, அதுல நாங்கள் பார்த்தோம். உண்மையாக நான் நினைக்கிறேன், கர்த்தாவே அந்த குடும்பத்துக்கு அப்படியான ஒரு காட்சி கிடைக்கணும், எங்களுக்கு கிடைச்சது. ஸ்தோத்திரம். அதற்கு நிறைய கேள்வி இருக்கு, பல விதத்துல கேள்வி இருக்கு கண்டிப்பா. ஸ்தோத்திரம். ஆனபடினால இதுதான் உண்மையான காரியம், இது உண்மையோ இதோ, ஆனா எங்களுக்கு தேவன் எங்களை ஆறுதல்படுத்தின காரியம் இதுதான் சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களோட தாய் சொன்னா என்னுடைய தங்க பிள்ளை என்று சொல்லி, உண்மையாவே அவன் கோல்ட் தான், உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு இதுதான். ஏனென்றா நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, வாலிப பிள்ளைகளே, எனக்கு 48 வயசு,
அவனுக்கு கொடுக்கப்பட்டது 22 வயசு. 22 வயசுக்கு இவ்வளவு வசனத்தை கடைப்பிடிச்சு இவ்வளவு சாட்சியோட கர்த்தரிடத்துல போயிருக்கிறான். என்ன கூப்பிட்டு, அடி உனக்கு 58 வயசு, இத்தனை வருஷம் உனக்கு தந்திருக்கேன். நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு ஆபரேஷன் முடிய விட்டு ஆண்டவர் காண்பித்த ஃபர்ஸ்ட் வசனம், இந்த முறையும் உரம் போட்டு தண்ணி வாக்குறேன், கனி கொடுத்தா சரி, இல்லையேண்டா தட்டி போடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் அதான் பிரசங்கம் பண்ணேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோட எத்தனை இடைப்படுகிறாரோ அதைத்தான் நான் தெளிவா பேசுவேன். ஏனென்றா இது வந்து நான் இவங்களோட சோதனை என்னமோ தெரியல, இவங்களோட நான் நடந்திருக்கேன். இந்த பிள்ளைகளோட எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான். நான் எதுக்காக சொல்லல, ஆனா உண்மையாகவே நான் எதுக்காக சொல்லல, அவன் உயிரோடு இருக்கைக்குள்ளே நிறைய சாட்சியோடு இருந்தான். அவன் மரித்த பிறகு கூட அவன் பேசுறான். வாலிப பிள்ளைகளுக்கு, வயசுக்கு சென்றவங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பேசுறான் பாருங்க. அது மட்டுமே இல்லை, அந்த சௌரன் அந்த 2 கையையும் பிடிச்சு சொன்னது, இந்த கைகளினால் எங்களுக்கு ப்ரே பண்ணிடுவோம். இன்றைக்கு எத்தனையோ வீடுகளில் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ப்ரே பண்ண வேண்டிக்கிறோம். சோதனை, நீங்க அம்மா அப்பா வேதனைப்படுத்துறீங்களா, சபைக்கு உண்மையா ஓடுறீங்களா, உற்சாகமா ஊழியங்களை செய்யறீங்களா, கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கிறீங்களா? உங்களுக்கு காலம் கூட கொடுத்து கொண்டு போய் போற. ஒவ்வொரு நாளும் எழும்பி 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 கர்த்தர் கொடுத்து கொண்டே போறார் உங்களுக்கும் எனக்கு. ஸ்தோத்திரம். ஏனென்றால் மரண வீட்டில தான் தேவன் என்னோட உங்களோட பேச. நாங்க எத்தனையோ கல்யாண வீட்டுக்கு போனோம், என்னென்ன சோடா வச்சுக்காங்கன்னு பார்த்து, என்னென்ன இது வச்சுக்காங்க என்று பார்த்து, இது வடை சரியில்லை, என்ன காஞ்சி வச்சு நேற்றுக்கு சுட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா மரண வீடுதான் உங்களையும் என்னையும் யாரு எங்க நிக்கிறீங்க, எங்க போறீங்க, என்ன செய்யறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் அதுதான். ஏன்னா அதான் இந்த உலகத்தினுடைய பினிஷ், அது பரலோகத்தினுடைய தொடக்கம். ஆனா இந்த உலகத்தில் உள்ள பினிஷ். நாளைக்கு நான் மடித்து இதுல இருக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இல்லாட்டி இந்த மனுஷன் எப்படா போவாங்கன்றத போயிட்டான்டா, எல்லாம் செஞ்சுட்டு போட்டான்டா. ஸ்தோத்திரம். எங்களை குறித்து என்ன சாட்சி இருக்கு? ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியம். நாங்க என்னத்தை விதைச்சிட்டு போறோம் தான் முக்கியம். ஆகவே இந்த நாளில நாங்க எழுந்திருந்து ஒரு விஷயம் நாங்க ஒப்பு கொடுப்போம். நாங்கள் உயிரோடு இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உங்களோட மரணம் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுதான் செய்தி. சகலது நன்மைக்கு எதுவா நடக்குது. ஆனா இதை குறித்து நான் முதல்ல பேசும்போது கூட, அன்றைக்கு அப்பாவும் என்னுடைய வீட்டுல என்னுடைய தகப்பனும் என்னுடைய தம்பியும், 36 வயசு தம்பி, ஒரு பிள்ளை, ஒரு பெண் ஜாதி 30 வயசு பட்டைக்கு, ஸ்தோத்திரம், கண்ணீரோட நிற்கிறாள். அப்ப நான் ஆண்டவரை கேட்கிறேன், என்ன ஆண்டவர், இதுல என்ன நன்மை இருக்கு? என் அப்பா 64 வயசு, ஒரு வருத்தம் கிடையாது, சீனி இல்ல, சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, ஒன்றும் இல்ல. ஸ்தோத்திரம். இதுல என்ன நன்மை இருக்கு? ஆனா நன்மைக்கு ஏதுவான்னு சொன்னா எனக்கு தெரியாது. அதே போலதான் கண்களை மூடி நாங்க ஒரு விஷயம் நாங்க எல்லாருமா இந்த பாட ஜெபிச்சு கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் என் மரணத்திலும் உண்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். நாங்கள் செபிப்போம். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நீர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய சித்தம் செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, தேவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பார்த்த அநேக வசனங்கள், நாங்கள் நிருபங்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடிதங்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை ஒரு விசை நினைந்தருளுங்க ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்களுக்கு கூட்டிக் கொடுக்கிற ஒவ்வொரு நாட்களும் உங்களை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் மரணங்கள் கூட உங்களை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தேவனே, ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு